அரைக்கிற புளி போட்டு இப்படி கலந்து பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைக்கிற ஒரு கட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா அலசி குக்கரில் போட்டுக்கிட்டேன். ஆனால் விசில் போட வேண்டாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாம். நிறைய தக்காளி பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டாச்சு, ஒரு 5 மிளகாய். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களோட விருப்பம் தான். பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. கீரை எப்போயுமே மூடி வேக வைக்கக்கூடாது. மூணுனா கலர் மாறிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா. வேணுன்னா கொஞ்சம் பூண்டு கூட உரித்து போட்டுக்கலாங்க. ஆனால் நான் பூண்டு போடல. இப்போ அப்படியே சிம்மில் வச்சிடலாம், அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா வேணுன்னா கீரை கடையிற சட்டி இருந்தால் அதில் போட்டு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் போட்டால் அது மசியாது. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று போட்டு எடுத்துக்கலாம். வெந்த கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஓட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. தேவையான சால்ட்டு போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு தவறுப்பு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வேணுன்னா இல்லை கொஞ்சம் வடகம் போட்டுக்கலாம். இன்னும் வடகம் போடலை. இப்போ தாளிச்சது எடுத்து கீரை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்து கீரையில் கொட்டிக்கலாம். செம்ம டேஸ்டியான அரைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.